அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். திட்டமிட்டபடி ஒரு செயல் புரிந்து அதில் வெற்றி யாருக்கு அமையும்? சிலர் ஆசைப்படுவார்கள், திட்டமிடுவார்கள், புத்தியும் உண்டு, செயல்பட மாட்டார்கள். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், திறமை இருந்தும் செயலில் இறங்காதவர்கள் உண்டு. இன்னொரு சாரார் செயல் புரிந்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் போதுமான திறமை இல்லை. அப்படியே அவர்கள் வந்தாலும் நிலைத்திருக்க முடியாது அந்த வெற்றியில். இது பலருக்கு நடக்கிறது. ஆனால் தான் நினைத்தபடி, திட்டமிட்டபடி வெற்றி யாருக்கு கிடைக்கும்? 5-10க்கு உடையவர்கள் சுபர்களாக இருந்து பரிவர்த்தனை பெற்று பாவர்கள் பாராது இருந்தால் திட்டமிட்டபடி வெற்றியும் பெறுவார்கள், விதியும் ஒத்துழைக்கும். விளக்கம் பார்ப்போம். 5-10க்கு உடையவர்கள். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புகழ்ஸ்தானம், புத்திஸ்தானம். ஒருவருடைய புத்தியை கணக்கிடுவதற்கு இந்த 5ஆம் இடம்தான். எனவே தான் சித்த பிரமை ஏற்படுகின்றவருக்கு இந்த 5ஆம் இடத்தை பார்த்து தான் தீர்மானிப்பார்கள். ஆக புத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் இந்த இடம்தான். லக்னம், எண்ணம் இதுவும் புத்தியோடு சேரும். ஆனால் 5ஆம் இடம் பெரும்பங்கு வகிக்கும். 10ஆம் இடம் காரியஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவியஸ்தானம், கர்மஸ்தானம். எது போன்ற வேலைகளை செய்வான், எது போன்ற வேலைகளில் அவனுக்கு பிடித்தம் இருக்கிறது. 10க்குடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ, அவன் யார் நட்சத்திரம் பெற்றானோ இதை பார்த்து தான் அவனுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுப்பார்கள் ஜோதிடர்கள். ஆக இந்த 5-10க்குடையவர்கள் சுபர்களாக இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றால், இந்த பரிவர்த்தனை என்ன செய்யும்? ஒருவனிடம் நல்ல புத்தி இருக்கிறது, செயல்படவில்லை. இந்த புத்தி செயலுக்கு போகிறது, 10ஆம் இடத்திற்கு போகிறது. 10ஆம் இடம் செயல் புரிவான், தூங்காமல் கொள்ளாமல் செயல் புரிவான். ஆனால் போதுமான புத்தி இல்லை. அவன் 5ஆம் இடம் அமர்ந்து புத்தியை பெறுகின்றான். எது இல்லையோ அதை பெற்று சிறந்து விளங்குவார். உதாரணமாக, நமது பாரத தேசம் புண்ணிய பூமி. ஆன்மீகம், சாத்வீகம் இந்த குணங்களை கொண்டது தான். அதனால் பல இன்னல்களுக்கு ஆளானோம். அதே நேரத்தில் வலிமை பெற்றபின், இப்பொழுது வலிமையுடன் இருக்கிறோம், வலிமை பெற்றபின் உலக நாடுகளே சற்றே அஞ்சுகின்றன. ஏன்? இந்த இரண்டையும் ஒருங்கே பெற்றதால். அதை போன்ற ஒரு பலன் இவர்களுக்கு சித்திக்கும். 5-10க்குடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றால் உழைப்போடு புத்தியும், புத்தியோடு உழைப்பும் இரண்டும் இணைந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் காரணத்தாலும், பாவர்கள் பாராது இருப்பதாலும் இந்த ஒரு வெற்றியை, இந்த ஒரு நன்மையை இவர்கள் பெறுவார்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இன்று நல்லது, நல்ல நாள் என்று பார்ப்போம். ரேவதி, பரணி, திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை,
பூராடம், திருவோணம், சதயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, லாபம் உண்டு. மிகவும் புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து அறிந்து எந்தெந்த இடங்கள் நமக்கு சற்று சோதனை தரும் என்பதை அறிந்து அதை எப்படி விளக்குவது என்பது புரிந்து அதன்படி செயல்பட்டு இந்த வெற்றியை பெறுவீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், கஷ்டம். மறுபாதி லாபம், சந்தோஷம். மிதுன ராசி அன்பர்களே, எது ஒப்பற்ற உயர்வான கடமை என்று நீங்கள் ஒன்றை நினைத்து அதை வெற்றியாக்க கடுமையாக உழைத்து நீங்களே எதிர்பாரா வகையில் ஒரு வெற்றியை பெறுகின்ற நாள் இந்த நாள். லட்சிய வெற்றி உண்டு. கடகராசி அன்பர்களே, வழக்கமான உங்கள் பாணியை விடுத்து இன்று வழக்கமான பாணியில் அல்லாமல் ஒரு புதிய பாணியில் செயல்பட்டு வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதிலும் வரவேண்டிய நன்மையை வரவழைப்பதிலும் வெற்றி காண்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடந்து ஒரு நல்ல பெயரையும் ஒரு நல்ல காரியத்தை சாதிப்பதையும் நடத்தி காட்டுவீர்கள். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் நினைத்த நல்ல காரியத்தை சிறப்போடு நீங்கள் செய்து முடிக்கும் நாளாக காட்டுகிறது. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் எடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முடிவை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். ஏனென்றால் எடுத்த முடிவின்படி நடந்து சில அலைச்சலையும் தேவையற்ற கஷ்டங்களையும் நீங்கள் அடைய இருப்பதாக காட்டுவதால் கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களை பொறுத்த மட்டில் நல்ல நாள். இன்று உங்கள் பேச்சிலும் செய்யும் செயலிலும் கடமை கண்ணியம் தெரிகிறது. இதனால் பெருமளவு பணம் வராமல் போனாலும் புகழ் வரும். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். எதை செய்தால் என்று மட்டுமல்ல, எதை எப்படி செய்தால் நல்லது லாபம் என்ற சூட்சமத்தை அறிந்து அதன்படி நடந்து அந்த லாபத்தை நீங்கள் அடையும் நாள். மகர ராசி அன்பர்களே, தெரியாதனமாக சொல்லிவிட்டேன்
இப்போது என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டு நீங்கள் நிற்கும் நாளாக காட்டுவதால் பேச்சில் இன்று கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, ஒரு சிறந்த இராணுவ வீரனைப் போல் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து நல்ல பெயரையும் பெருமையையும் பெற்றுக்கொள்ளும் நாள். மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் இன்றைய நன்மையை கருதி அல்ல, நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக இருப்பதற்காக சில வெற்றிகரமான செயல்களை நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.